ஏதோ ஒரு எழுத படிக்க தெரியாத ஒரு ஏழைக்கு ஆனாவண்ணா சொல்லிக் கொடுத்தால் எழுத்தறிவித்தவன் இறைவன் என்று வெகு சீக்கிரமாக உரையாசிரியர்கள் நம்மளை கடத்தி விடுகிறார்கள். அந்த பாடல் தோன்றிய வரலாறே வேறு மாதிரியானது. உவேசா அவர்கள் தேடிக் கொடுத்த சிலப்பதிகாரத்தையும் மணிமேகலையும் பாராட்டி பாரதி எழுதிய உரைநடையில் இவையெல்லாம் அன்னசத்திரத்தை உருவாக்குவதை விடவும் ஆலயத்தை உருவாக்குவதை விடவும் பழைய இலக்கியங்களை தேடி எடுத்து அடுத்த மக்களுக்கு கொடுப்பது பெரிய புண்ணியம் அல்லவா என்று உரைநடையில் எழுதியதைத்தான் பின்னாலே மாத்தித்தா பள்ளிக்கு அதனுடைய புகழ்மொழி அவர் படித்த பள்ளியை நினைவு கூர்ந்து ஒரு பாடல் வேண்டும் என்று கேட்பதற்காக கொடுத்தது அந்த பாரதியாருடைய பாடல். எந்த பள்ளிக்காக பாரதியார் அந்த பாடலை எடுத்து கொடுத்தாரோ அந்த பள்ளியில் பணியாற்றியவர் தான் நம்முடைய வையாபுரி பிள்ளை அவர்கள். எப்படி காலம் பொருந்தி வருகிறது பாருங்கள். இது திட்டமிடுவதில்லை. அவர் குறித்து சிந்திக்கிற பொழுதெல்லாம் அவருடைய பெருமைகள் மேலே மேலே விரிந்து போவதற்கு காரணம் அவர் பிறப்பினுடைய நோக்கத்தை சரியாக நிறைவேற்றினார் என்பதுதான் அதிலே சிறப்பு.